இப்போ நம்ம உடம்புல வந்து என்ன மாதிரி வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு, இந்த உணவு சரியாக சாப்பிடாமலும் கேஸ்ட்ரோ அதாவது இந்த வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தால் எது உட்கொண்டால் முதல்ல நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன நோய்கள் வரும் அதுக்கு தகுந்தபடி நம்ம சாப்பிடும். முதல்ல வந்து மாவுச்சத்து. மாவுச்சத்தோடு நீங்கள் சொல்லக்கூடியது மாவுச்சத்தோட நார்ச்சத்தும் இருக்கணும். ரெண்டாவது புரதச்சத்து. புரதச்சத்தும் இருக்கணும். புரதச்சத்துன்னு சொல்கிறது அதாவது நம்ம புரோட்டீன். அதுக்கடுத்தது விட்டமின்ஸ் மினரல் அதாவது காய்கறிகள் பழங்கள். பிறகு எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்களில் தாதுப்புக்களும் இருக்குது, எண்ணெயும் நல்ல எண்ணெயும் இருக்குது. அதுக்கடுத்தது ஆயிலும் இருக்கணும், நல்ல ஆயிலும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சமச்சீராக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இடைப்பட்ட நேரம் உணவு, இடைப்பட்ட பழம் சாப்பிட்றது, இடைப்பட்ட நேரங்களில் தண்ணீர் குடிப்பது, இதெல்லாம் நல்ல பழக்கங்களாக இருக்கும். ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட்டு 55% கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா 15% 20% புரதச்சத்து சாப்பிடணும். 25% 30% வந்து கொழுப்பு சத்து அதாவது எண்ணெய் பொருட்கள் சாப்பிடணும். இதுதான் வந்து ஒரு ஆகாரம் கரெக்டான உணவு பெர்சன்டேஜ். அதாவது ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு காய்கறிகள் பழங்கள் இருக்கணும், கால்வாசி வந்து புரதம் இருக்கணும், கால்வாசி வந்து மாவுச்சத்து இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லதாக இருக்கும்.